வணக்கம் மக்களே. சசிகலா அவர்களோட தேர்தல் வியூகம். 64 தொகுதிகளில் சசிகலாவோட கட்சி போட்டியிடுறாங்க. இந்த தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறமா அதிமுகவில் பிளவு ஏற்பட்ட இந்த நிலையில் அந்த கட்சியை தன்னோட கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்னே சொல்லலாம். சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனையை வாங்கி சிறைவாசம் அனுபவித்த சசிகலா அவர்கள் இப்போ தமிழகம் வந்ததும் திரும்பவும் தீவிர அரசியலில் ஈடுபட போகிறதா அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு நீண்ட ஆலோசனைக்கு அப்புறமா அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம்ன்ற பேரில் ஒரு கட்சியை இப்போ அவங்க தொடங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பாமக நிறுவனர் ராமதாஸோட கூட்டணி அமைச்சு போட்டியிடுறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவை போலவே பாமகவிலும் பிளவு ஏற்பட்டிருக்கு. இதையடுத்து அந்த கட்சியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அன்புமணி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சசிகலா ராமதாஸோட கூட்டணியினால் தேர்தலில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியலைனாலும் அதிமுகவுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளை பிரிக்க முடியும்னு சொல்லி அரசியல் பார்வையாளர்கள்லாம் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இதனால் முதற்கட்டமாக 21 வேட்பாளர்களை ரீசெண்டாக அறிவிச்சிருக்காங்க சசிகலா அவர்கள். இரண்டாம் கட்டமாக அடுத்து 38 வேட்பாளர்களை அறிவிச்சிருந்த நிலையில் இப்போ புதன்கிழமை அவங்க வெளியிட்ட ஒரு பட்டியலில் 5 பேர் மட்டும் இடம்பெற்றிருக்காங்க. ஆக மொத்தத்தில் சசிகலா அவர்களோட கட்சி இதுவரைக்கும் 64 தொகுதிகளில் வேட்பாளர்களை களமிறக்கியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. சசிகலாவோட தரப்பில் கூட்டணி கட்சிகளுக்கு 13 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த கூட்டணியில் இருக்கிற பாமகவோட சார்பில் இதுவரைக்கும் 25 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு புதிய கருத்து கணிப்பு தன்னோட முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில தான் லோக்பாலோட சார்பில் தமிழக சட்டசபை தேர்தலை பார்த்து கருத்து கணிப்பு ஒன்று மேற்கொண்டிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பில் ஒவ்வொரு தொகுதிக்கும் சுமார் 500 பேர் அப்படிங்கிற அடிப்படையில் மொத்தம் 1,17,000 பேருக்கிட்ட இந்த கருத்துக்களை வாங்கியிருக்காங்க. இந்த கருத்துக்களோட அடிப்படையில் இப்போ முடிவுகளும் வெளியிட்டிருக்காங்க. அந்த முடிவுகள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு கூட சொல்லலாம். இது தமிழக சட்டசபை தேர்தலில் திரும்பவும் திமுக தான் ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லி இந்த கருத்து கணிப்பில் தெரிவிச்சிருக்காங்க. அந்த கருத்து கணிப்பில் திமுகவோட கூட்டணி 181லேருந்து 189 தொகுதிகளில் வெற்றி பெறும்னு சொல்லியும் திமுகவோட கூட்டணிக்கு சுமார் 40.1% ஓட்டுகள் கிடைக்கும்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் இந்த கருத்து கணிப்பால் திமுகவினர் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே வேளையில் இந்த கருத்து கணிப்பு அதிமுகவோட கூட்டணிக்கு ஒரு அதிர்ச்சியையும் கொடுத்துருக்கு. அதன்படி பார்த்தா அதிமுகவோட கூட்டணி 38லேருந்து 42 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெறுன்ற தகவலை இந்த கருத்து கணிப்பு கொடுத்துருக்கு. மக்களை இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னென்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி அரசியல் தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.